சற்று முன்பு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஓபிஎஸ்ஸின் மிக முக்கியமான ஒரு பிரச்சாரம் செய்திருக்கிறார். அவர் பிரச்சாரம் செய்வதை பார்த்த ஓபிஎஸ் குஷியின் உச்சத்திற்கே சென்றிருக்கிறார். யாரப்பா அந்த தலைவர் அப்படின்னு கேட்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஸோ பிரச்சாரம் செய்தது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலேயே ஒருவரை மட்டும் பிடிக்கும் அப்படின்னா அதிமுகவில் அது ஐயா ஓபிஎஸ்ஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கூற ஒட்டுமொத்த கரகோஷமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. எந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024ஆம் ஆண்டு ஓபிஎஸ் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே பிஜேபிக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிஜேபி 51% வாக்குகளை திமுகவில் நம்முடைய தமிழ்நாட்டில் பெறும் வாய்ப்பே கிடையாது. 100% நான் இப்போ சொல்றேன் பாருங்க, பிஜேபி 12% மேல் வாக்குகள் தாண்டாது. ஓகேங்களா, 10% கூட அதிகம் தான் வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, யார் பிரச்சாரம் செய்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி 100% ஓகேங்களா டோட்டலாகவே நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. கிட்டத்தட்ட 51% வாக்குகள் அப்படின்றது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது, என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்றத எல்லாமே ஓகேங்களா. ஸோ டோட்டலாக ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றதும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக 100% ஓபிஎஸ் அந்த தொகுதியில் வெற்றியை பெற வேண்டும் என்றால் அது மோடி மனசு வைத்தால் மட்டுமல்ல, அந்த தொகுதியின் மக்கள் என்ன மனசு வைக்கிறார்கள் என்பதை பொறுத்தே பார்த்தீங்கன்னா இருக்கிறது. யார் எப்படி போனால் எனக்கென்ன, எனக்கு தேவையானது ஓட்டு, நான் வெற்றியை எப்படியாவது பெற்றுவிடல் வேண்டும், பெற்று பார்த்தீங்கன்னா முகத்தில் கரியை பூச வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டிலே இருக்கிறார்களா என்பதையெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோடியா லேடியா அப்படின்னு கேட்டவங்களோட கட்சியோட கூட்டணியை வச்சிருக்கீங்களே, வெட்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஐ பார்த்து ஒருவராவது கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் நாக்கை பிடித்து தொங்குவார்கள். அது மட்டும் இல்லாம அதிமுகவினர் என்னவோ ஒழுக்கம் போல பேசுகிறார்கள். அவர்களும் பார்த்தீங்கன்னா அரைகுறையாக குடித்தவர்கள் தான். ஓகேங்களா, குடித்தவர்கள் அனைத்தையும் சொல்லலாம். ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அமித்ஷா பிரச்சாரம் செய்து விட்டார், மோடி பிரச்சாரம் செய்து விட்டார், அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார், ராஜ்நாத் சிங் பிரச்சாரம் செய்கிறார். ஏன் ஆதி யோகி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இங்க தமிழகம் வரலாம் என்று நினைத்தாரே, தமிழகம் வந்திருக்க வேண்டுமே, ஏன் வரவில்லை? ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. தமிழகம் சங்கி மாநிலம் அல்ல என்பதை புரிந்து கொண்டார்களா என்று தெரியவில்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.